சரி, இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் நடந்த டாப் 10 சம்பவங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்பர் 10. சரி, 2024 எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்கள் அப்படியே பின்னாடி போனோம்னா, கேப்டன் மில்லர் அயலான்னு சொல்லிட்டு 2 படம் வந்துச்சுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு படமும் ஓடலை. கடைசியில் சுந்தர் சி தான் தமிழ் சினிமாவே அரண்மனை 4 வச்சு காப்பாத்தினாரு. ஞாபகம் இருக்கா? நம்பர் 9 நம்ம மலையாள சினிமா நண்பர்கள் பண்ண சம்பவம் தான். ஆவேஷம், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல் 1 3 படம் தான் மொத்த தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்டுச்சு. நம்ம ஆளுகளே லால் சலாம் பார்த்து நொந்து போயிருந்தானுங்க. அந்த நேரம் பார்த்து இவனுக்கு வேற மலையாளத்துல கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம்ஸ் விட ஆரம்பிச்சானுங்க. நம்ம பசங்க பூரா அப்படியே திரும்பிட்டானுங்க. இத்தனை வருஷம் இல்லாம கண்டென்ட் ஓரியன்டட் படம் தாண்டா நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கொஞ்சம் நிறைய பேர் பிறந்தானுங்க. அவனுங்களோட பிறப்பு தான் இந்த சம்பவமே. நம்பர் 8 கோட் லைஃப். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு படம் மேக்கிங்ல இருந்து பயங்கரமான ஒரு ஹைப்போட வந்துச்சு. படமும் அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லைங்களா, இந்த கண்டென்ட் குட்டி கொஞ்சம் தமிழ் சினிமாவில் தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தை பெருசாக எவனும் பார்த்த மாதிரி எனக்கு தெரில. கேட்டதுக்கு பூரா போரிங்காக இருக்குது ப்ரோ, ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு தான் பெஸ்ட் இருந்தானுங்க. ஆனாலும் படம் தேட்டரில் நல்லா தான் ஓடிச்சு, கலெக்ஷன்லாம் நல்லா ஆச்சு. சம்பவம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பண்ண சம்பவம் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த அந்த படத்தை ஆஸ்கருக்கே அனுப்பல, அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா லாப்டா லேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படத்தை வந்துட்டு அனுப்பிட்டானுங்க. கேட்டால் அது வந்துட்டு இந்தியாவின் தனித்துவத்தை காட்டுதாமா. அதுவும் நல்ல படம் தான். ஆனால் எந்த படம் ஆஸ்கருக்கு வேர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சரி, பாலிடிக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம தளபதி. எனக்கு பொசுக்குன்னு இனிமேல் படமே நடிக்க மாட்டேன்ட்டாரு. அரசியல் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் பார்க்குற வரைக்கும் நல்லா பண்ணிருக்காருன்னு தோணுது. சரி, நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவராக வருவார்னு எதிர்பார்ப்போம். அடுத்தது இந்தியன் 2. சுந்தர் சியும் சங்கரும் எனக்கு தெரிஞ்சு கூடு பாஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட முதல் நாளே போய் உட்காந்து பார்த்தேன் ஃபேமிலியோட. குடும்பத்தில் இருக்க எல்லாரோட திட்டையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எந்த அளவுக்கு படம் இருந்துச்சுன்னா போற வர கோல்ட்டியெல்லாம் கலாச்சிட்டு போனான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த தேர்ட் பார்ட் வருமா இல்லையான்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா படத்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 80 கோடி பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரையா கேட்டிருக்காரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில். லைக்கா வேற எதுக்கே ஆல்ரெடி சம்பளம் கொடுத்தாச்சு இல்லை அப்படின்னு பேசினான்னா, இல்லை எனக்கு 30 கோடி எக்ஸ்ட்ரா வேணும் சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 80 கோடியில் எல்லாம் அடக்கம், சரிங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுக்கு பாப்போம் என்ன கூத்து பண்ணுறாங்கன்னு. சரி, நம்ம விஜய் சேதுபதி தான் கருணை கடலாச்சு, அதே மாதிரி தான் மகாராஜாவும் இருக்கும். எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு நினச்சேன். பட் படம் எல்லாத்தையுமே புரட்டி போட்டுச்சு. இந்த வருஷத்தில் வந்ததுலேயே எனக்கு சீரியஸ்லி ஒரு பெஸ்ட்டான படம்னே சொல்லுவேன். ஒரு சிம்பிளான ஸ்டோரியும் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளேவையும் வச்சுட்டு நிதிலன் சுவாமிநாதன் பண்ண ஒரு தரமான சம்பவம்னு இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லணும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி மனசை போட்டு செமையை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. பா, எப்படா இந்த மனுஷன் இப்படிலாம் யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லப்பர் பந்து, அதுவும் ஒரு பயங்கரமான மேக்கிங். ஸ்டோரி வைஸும் சரி, கேரக்டரைசேஷன் வைஸும் சரி, தட்டி பிரிச்சு விட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள்லாம் இந்த 2 படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் எரிச்சல் டேஷ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஜமா, வாழை, கொட்டுக்காளி, தங்காளன்னு ஒரு 4 சூப்பர் படம் வந்துச்சு. as far as I know. நான் வேற படங்கள் எனக்கு அவள் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் இந்த 4 படமும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்டான அட்டம்ஸோட வந்த படங்கள், சரிங்களா. கண்டென்ட் வேணும், கண்டென்ட் இருக்கிற படத்தெல்லாம் நாங்கள் ஓட வச்சு கிளிப்போம் அப்படின்னு சொல்கிறானுங்க இல்லைங்களா. இந்த படத்தை ஏன்டா நீங்கள் ஓட வைக்கல கேட்டால் எமோஷனலாக இருக்குது, அழுகாட்சி படம் வேண்டான்னு வேற ஒரு